வணக்க நண்பர்களே. ஈரானிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதில் அமெரிக்க எதிர்ப்பு காரணமாக சவுதி அரேபியாவிடம் கூடுதல் சப்ளையை எதிர்நோக்கும் சூழலில் இந்தியா உள்ளது. தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவதற்காகவும் சவுதி அரேபியாவுடன் இந்திய அரசு கூடுதல் நெருக்கம் காட்டி வருகிறது. கடந்த மாதத்தில் இந்தியா வருகை தந்த சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானுடன் பயங்கரவாத எதிர்ப்பு, கச்சா எண்ணெய் இறக்குமதி, கூட்டு இராணுவ பயிற்சி உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த நட்புறவின் எதிரொலியாக தற்போது சவுதி அரேபியா இந்தியா இடையான விமான போக்குவரத்திற்கான உரிமையை இந்தியா 40% உயர்த்தியுள்ளது. இதன் மூலம் இரு நாடுகளுக்கிடையேப்பட்ட போக்குவரத்தில் வாரத்திற்கு 28,000 விமான பயணிகள் பயனடையக்கூடும். இந்த சலுகை வரும் ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வரும். இதேபோல் இந்தியாவின் உள்கட்டமைப்பு துறையில் $100 பில்லியன் முதலீடு செய்யப்போவதாக சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. புதிய வான்வழி போக்குவரத்து கொள்கைப்படி 5000 கிலோமீட்டர் தொலைவுக்குட்பட்ட நாடுகளில் சவுதிக்கு மட்டுமே இந்த சலுகை வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த விமான போக்குவரத்து உரிமைக்காக விண்ணப்பித்த சீனா, சிங்கப்பூர், கத்தேரியா, மலேசியா போன்ற நாடுகளின் விண்ணப்பங்களை இந்தியா நிராகரித்துவிட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி மேலும் பல வெளிநாட்டு செய்திகளை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.